ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி என்ன கதைன்னா சகுந்தலை கதை சொல்ல போகிறேன். என்னடா இது இவங்க எப்போ பாரு ஒரு பில்டிங் காமிச்சு கதை சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. என்னென்னா, ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருப்பார். அவர் என்னென்னா ஒரு ஆத்தோரத்தில் ஒரு குழந்தைய கண்டெடுப்பார், பிறந்த குழந்தைய. அவர் முனிவர் என்ன பண்ணுவார், அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துவார். அதுக்கு சகுந்தலைன்னு பேர் வைப்பார். அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்துவார். காய் கனியெல்லாம் கொடுத்து அவரே முனிவரே வளர்த்துவார். அப்போ அந்த குழந்த நல்லா பெருசாகி கொஞ்சம் பருவம் அடைஞ்சு ரொம்ப அழகான பெண்ணாக அந்த பொண்ணு வளரும். அது மான் மயில் அந்த காட்டில் இருக்க எல்லா விலங்குகளோடு விளையாண்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வளருவா சகுந்தலை. அப்போ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கத்து நாட்டு ராஜா துஷ்யந்தன் பேர், அவர் என்ன பண்ணுவார், வேட்டையாடுறதுக்கு இந்த காட்டுக்கு வருவார். அப்போ பார்த்திங்கன்னா சகுந்தலையை பார்ப்பார். அவளோட அழகில் மயங்கி அவருக்கு துஷ்யந்தன் வந்து சகுந்தலை கூட பழகுவார். அப்போ சகுந்தலை வந்து பயந்துக்கிட்டே தான் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் பழகுவா அப்படி. அப்போ கொஞ்ச நாள் ஆனோன்னா அவர் என்ன பண்ணுவார், துஷ்யந்தன் வந்து சொல்லுவார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வந்து சகுந்தலை, நான் எப்படியும் வந்து எங்கள் அப்பா முனிவர் விட்டுட்டு வந்து உங்கள் கூட வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவா. அப்படி துஷ்யந்தன் அப்படியே கன்வின்ஸ் பண்ணி நம்ம 2 பேரும் காந்தர்வ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காட்டிலேயே அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துவாங்க. கொஞ்ச நாள் துஷ்யந்தன் வந்து சகுந்தலை கூடயே அந்த காட்டில் ரொம்ப சந்தோஷமாக அந்த காய் கனியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த மான் மயில் அங்கே இருக்கிற விலங்குகளோட சந்தோஷமாக 2 பேரும் பொழுது கழிச்சிட்ருப்பாங்க. கொஞ்ச நாள் துஷ்யந்தன் சொல்லுவார், நான் போய் நாட்டை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்கிறாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படி சகுந்தலை ரொம்ப அழுதுகிட்டே, எப்படி நான் உங்கள் விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, உங்கள் கூட இவ்வளோ நாள் குடும்பம் நடத்தினேன், எப்படி பிரிஞ்சிருக்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவோம். அப்படி அப்போ துஷ்யந்தன் என்ன பண்ணுவார்னா, அவர் கையில் இருக்கிற முத்திர மோதிரத்தை வந்து சகுந்தலைகிட்ட கொடுத்து, இது வந்து இந்த மோதிரத்துக்குரிய எனக்குரிய மதிப்பு இந்த மோதிரத்துக்கு உண்டு, இதை நீ எப்போ காமிச்சினாலும் நாட்டுக்கு வந்தீங்கன்னா என்னோடய அரண்மனைக்கு நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை வந்து சகுந்தலையோட விரலில் போட்டு விடுவா. அப்படி சரின்னு துஷ்யந்தன் வந்து காட்டை விட்டுட்டு அவர் நாட்டுக்கு போயிடுவார். சகுந்தலை என்ன பண்ணுறாரு, அந்த ஆற்று ஓரத்தில் அப்படியே ஓடையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே துஷ்யந்தனை நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த மோதிரத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கும் போது அவங்க அப்பா முனிவர் வந்து, எனக்கு அந்த முனிவர் பேர் தெரில, துர்வாசகர்னு நினைக்கிறேன். அப்புறம் சரிட்டு அவர் முனிவர் என்ன பண்ணுவார், சகுந்தலைன்னு கூப்பிடுவார். சகுந்தலை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டா. அப்படியே துஷ்யந்தனே நினச்சிட்டு அப்படியே மனசில் அழிச்சிட்டு அப்படியே உட்காந்துருப்பா. அப்படி முனிவருக்கு கூப்பிட்டு பார்த்து கோவம் வந்துட்டு என்ன பண்ணுவார், நீ யாரை நினச்சிட்ருக்கிறியோ அவங்க வந்து உன்னை மறந்துடணும் அப்படின்னு வந்து சாபம் கொடுத்துருவார். அப்புறம் டக்குன்னு தண்ணியில் மலர்ந்து அப்படியே சகுந்தலை முழிச்சிக்கிட்டு அவங்க அப்பாக்கிட்ட என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது இப்படி சாபம் கொடுத்ததை தெரிஞ்சுட்டு ரொம்ப அழுவா. சரின்னா என்ன பண்ணுவார், முனிவர் என்ன பண்ணுவார், சரி அவசரப்பட்டு சாபம் கொடுத்துட்டோமான்ட்டு அவர் என்ன சொன்ன சகுந்தலைகிட்ட, இந்த உன்னை மறந்துடுவான்னு நான் சொன்னேன், இப்படி வந்து இந்த மோதிரத்தை வந்து என்னைக்கு வந்து துஷ்யந்தன் பார்க்குறானோ அன்னைக்கு வந்து அவருக்கு உன் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு அந்த சாபத்துக்குரிய விமோச்சனத்தையும் முனிவர் சொல்லிடுவார். அப்போ சகுந்தலை என்ன பண்ணுவாடி, கவலையிலே அப்படியே அப்படியே வச்சிட்ருப்பா. அவள் கொஞ்ச நாளில் கர்ப்பம் ஆயிடுவா. குழந்தையும் ஒன்று பிறந்துடும். அந்த குழந்தைக்கு வந்து பரதன் பேர் வச்சு சகுந்தலை அந்த காட்டில் வளருவா. குழந்தை வந்து 2-3 வயசாகி கொஞ்சம் பெரிய குழந்தையாயிரும். அதான் துஷ்யந்தன் மறந்துட்டனால அவளால் அவள் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிருன்னா, அந்த மோதிரத்தை வந்து கழண்டு அந்த ஆற்றுலேயே அந்த மோதிரம் விழுந்துடும், அந்த முத்திர மோதிரம். அதனால் இவளால் அங்கேயும் போக முடியாது, துஷ்யனும் மறந்தனால அவனால் இங்கேயும் வர முடியல. அப்படியே கொஞ்ச நாள் ஆனால் குழந்தை கொஞ்சம் பெருசாயிரும். அப்போ ஒரு நாள் அந்த ஆற்றுக்கு வந்து நாட்டிலேருந்து ஒரு மீனவர் வந்து மீன் பிடிச்சிட்டு போவார் அந்த காட்டில் ஆற்றுல. அப்போ அந்த மீன் வந்து அந்த முத்திர மோதிரத்தை முழுங்கியிருக்கும். அப்புறம் அந்த மீனவர் என்ன பண்ணுவார், இந்த மீனை பிடிச்சிட்டு போய் நாட்டில் மீன் கடையில் விற்கும்போது அந்த அரண்மனையில் வேலை செய்கிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த மீனை வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் மீன் சமைக்கலான்னு அந்த மீனை வெட்டும் போது அந்த மீன் வயிற்றுக்குள்ளே அந்த முத்திர மோதிரம் இருக்கும். உடனே அந்த அரண்மனையில் வேலை செய்கிற காவலாளினால, அடடா இது வந்து ராஜாவோட முத்திர மோதிரமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போய் துஷ்யந்தன்கிட்ட காமிப்பார். ராஜா இப்படி வந்து நான் காட்டிலேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்தேன், அந்த மீன் வந்து மீனவர் வந்து அங்கேருந்து பிடிச்சிருப்பாங்க போல் இருக்கு,
இந்த மோதிரம் வந்து இந்த மீன் வயிற்றுல இருந்தது அப்படின்னு சொல்லி மோதிரத்தை கொடுப்பா அப்படி அந்த காவலாளி. உடனே துஷ்யந்தன் வந்து அந்த மோதிரத்தை எடுத்து பார்த்தோன்னே அவருக்கு இந்த முனிவரோட சாபம் நீங்கி சகுந்தலையோட ஞாபகம் வந்துடும். அடாடா நம்ம காட்டுக்கு போகும்போது சகுந்தலை காந்தர்வ கல்யாணம் பண்ணோமே, அப்படியே விட்டுட்டு வந்தோம், மறந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு சரின்ட்டு அவரோட பரிவாரங்களாக கூட்டிகிட்டு அரண்மனையில் இருக்க சிப்பாயெல்லாம் கூட்டிகிட்டு மறுபடியும் காட்டுக்கே போவார். காட்டுக்கு போனோன்னா சகுந்தலை இந்த குழந்தையும் அங்கே தோட்டத்தில் காட்டில் விளையாண்டுருக்கும் போது துஷ்யந்தன் போய் ஒரு சகுந்தலைகிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ வருத்தப்படும் அப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் சகுந்தலையை வந்து மறுபடியும் அவர் குழந்தைய இதுதான் நம்ம குழந்த பரதன் பேர் வச்சுருக்கேன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் சகுந்தலையை கூட்டிகிட்டு அவர் நாட்டுக்கே வந்து நல்லாட்சி புரிவார். இதுதான் சகுந்தலை துஷ்யந்தன் கதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.